அதே மாதிரி வந்து இப்போ இஹ்ராம், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அணிகிறோம்ல, இஹ்ராம் அணிஞ்சிட்டு நறுமணம் பூசக்கூடாது. இஹ்ராமில் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, அத்தர் கத்தர்லாம் பூசக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இப்போ இஹ்ராமுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நறுமணத்தெல்லாம் பூசிட்டு அப்புறமேல் இஹ்ராம் அணிகிறோன்னு வைங்க, அந்த வாடை இருந்துகிட்டு இருக்கும்ல. பூசினது முன்னாடி, இஹ்ராம் அணிகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு நறுமணத்தையெல்லாம் பூசிக்கிட்டு அப்புறமேல் நான் இஹ்ராம் கட்டி விட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ இவர் வந்து இஹ்ராமுக்கு அப்புறம் நறுமணம் பூசலை, ஆனால் இஹ்ராமுக்கு அப்புறம் நறுமணம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ அந்த வாடை இருக்கும்ல. அந்த காலத்தில் அத்தர்கள்லாம் ரொம்ப நம்ம ஸ்ப்ரே மாதிரி உள்ளதில் உடனே காற்றுல கரையிறது இல்லை. அத்தர்கள்லாம் கொஞ்சம் நின்று தாக்கு பிடிக்காது. அத்தர் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நிற்கும். ஸ்ப்ரே அடிச்சோம்னா 20 நிமிஷம் கூட நிற்காது. ஏன்னா அதில் வந்து ஸ்பிரிட்டு ஆல்கஹால் கலந்தால் அப்படி காற்றுல வந்து போயிடும். அப்போ அந்த காலத்து அத்தர் போட்டிருப்பாங்க, அது என்ன செய்யும், ஒரு நாளைக்கெல்லாம் அது இருக்கும். இப்போ என்ன செய்கிறாருன்னா இப்னு உமர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது வந்து அந்த அத்தர் வாடகை இருக்கக்கூடாது, முன்னாடி போட்டாலும் அதெல்லாம் கல்வி அந்த வாடகை இல்லாமல் ஆக்கி போட்டு தான் இஹ்ராம் கட்டணுங்கிறார். யார்? இப்னு உமர். அவர் எதை வச்சு சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் பூச தடுத்தாங்கல்ல, அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் எப்படி புரிகிறாருன்னு கேட்டால், நறுமணம் பூச தடுத்துட்டாங்கல்ல, இஹ்ராமுக்கு முந்தி நீ பூசினாலும் இஹ்ராமுக்கு பிந்தியது இருக்கக்கூடாது. இஹ்ராமுக்கு பிந்தியது இருக்குமே ஆனால் நீ பூசினது அர்த்தம். அப்போ இஹ்ராமுக்கு முந்தியும் பூசாதுங்கிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், இஹ்ராமுக்கு முன்னாடி நீ பூசினால் இஹ்ராமுக்கு அப்புறமும் அந்த வாடை இருக்கும். அப்போ நறுமணம் பூசக்கூடாதுங்கிற கட்டளை நீ மீறக்கூடியவனா மாறி விடுவாய் என்று சொல்லி மறுக்கிறார். அப்போ இது வந்து ஆயிஷா நாய்க்கு வந்தவுடனே ஆயிஷா நாய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன இப்னு உமர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அவருக்கு பேர் அபு அப்துர் ரஹ்மான், அவருடைய செல்ல பேர். இந்த இப்னு உமருக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும், அப்படியே சொன்னார். அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்யட்டும். குந்து தையிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் நறுமணத்தை பூசி விடுவேன். அவங்க அன்றைக்கு இல்லறத்தில் ஈடுபடுவார்கள். சும்மா யுஸ்பி முஹரிமன், காலையில் இஹ்ராம் அணிவார்கள், அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். நான் முதல் நாள் நறுமணத்தை பூசுவேன், அடுத்த நாள் இஹ்ராம் அணிவார்கள், அந்த நறுமணம் அவர்கள்ட்ட மேனியில் இருந்து கொண்டே இருக்கும். நான் செஞ்சு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி பூசி விட்டுருக்கிறேன், இவர் இப்படி இல்லைங்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்யட்டும். எந்த நோக்கத்தில் சொன்ன திட்டம்னா இல்லை, அல்லாஹ் அவர் ரஹ்மத் செய்யட்டும். இப்போ அல்லாஹ் மன்னிக்கட்டுன்னு அர்த்தம், பிள்ளையா சொன்னதுக்கு மன்னிக்கட்டேன். ஆனால் தப்பு, அவருடைய கருத்து சரியில்லை என்று ஆயிஷா நாயி மறுக்கிறாங்க. இப்போ என்ன மேட்ரு, நறுமணம் பூசக்கூடாது என்பதை அவர் எப்படி புரிஞ்சாரு, முன்னாடி பூசின நறுமணம் இருக்கக்கூடாதுன்னு புரிகிறார். அவர் ஹதீஸை வச்சு தான் புரிகிறார். அது அவருடைய கருத்து அது. ஆனால் யதார்த்தம் என்ன, பூசலாம்ங்கிறது. நேரடியான ஆதாரம் என்ன கிடைக்குது, ஆயிஷா நாயகி பூசி விட்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. காலையில் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டுறாங்க, நேற்று பூசின நறுமணம் காலையில் இருக்குது, அது எப்படி கூடாதுன்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் செஞ்சது எப்படி கூடாதுன்னு பாரு, அவர் கருத்தை ஏன் சொல்கிறாரு, நறுமணம் பூசக்கூடாதுன்னா நறுமணம் அதுக்கு பிறகு பூசக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அவர் சொன்ன அர்த்தம் சரியில்லை. இவ்வளோ விளக்கத்தையும் உள்ளடக்கி என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இது புகாரியில் 267வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதே கருத்து வந்து 270வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதே கருத்து புகாரில் 1754வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். ஹதீஸை வைத்துக்கொண்டு அவங்க விளங்குற ஒரு டைப்பை விளங்குறாங்க. அவர் ஹதீஸை வச்சு தான் விளங்குனார். நறுமணம் பூசக்கூடாது ஹதீஸு, இதை கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு என்ன வாங்குறாரு, முந்தி பூசின நறுமணம் இருக்கக்கூடாதுன்னு விளங்குறாரு. அதில் இல்லை ஹதீஸ்லானா, அவர் விளக்கம் அது. ஹதீஸில் இருக்கிற பூசக்கூடாது மட்டும்தான். பூசக்கூடாதுன்னா அப்புறம் பூசக்கூடாதுன்னு அர்த்தம், இஹ்ராம் கட்டிய பிறகு பூசக்கூடாதுன்னு அர்த்தம். அவர் என்ன செய்கிறார், இந்த வாசமே இருக்கக்கூடாதுன்னு விளங்கினார்ல, அது அவருடைய கருத்து, வஹி அவருடைய கருத்து. ஆயிஷா நாயகி சொன்னது வஹி. ரசூலுல்லாஹ்வுக்கு டைரெக்டாக அவங்க பூசியை விட்டாங்க, மறுநாள் நறுமணம் இருந்தது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோம், வஹி எடுத்துக்கொள்கிறோம். அது வஹி இல்லாத இப்னு உமருடைய கருத்து நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹதீஸ் கிடைச்சிருந்தா அவர் சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஹதீஸ் கிடைக்கல, அந்த ஹதீஸ் கிடைக்குது. பூசக்கூடாது என்று சொன்ன செய்தி அவருக்கு கிடைக்கிறது. பூசிய நிலையில் மறுநாள் இஹ்ராம் கட்டினார்கள்ங்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கல. கிடைச்ச அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ பிள்ளையாகவும் வந்துடும்ல. அப்போ ஏன் நம்ம ஆதாரத்தை கொடுங்க. இப்னு உமருக்கு வந்து சொன்னதுக்கு ஆதாரம் காட்டினாருன்னு பாருங்க. ஆதாரம் இல்லாமல் அவராக சொன்ன விட்டுருங்க. ஆயிஷா நாயகி சொல்வதற்கு ஆதாரம் காட்ட ஏற்றுக்கிற முடியும் வச்சுக்கத. ஆயிஷா நாயகி சஹாபி தான், இப்னு உமரும் சஹாபி தான். ஆயிஷா நாயகி ஆதாரம் காட்டிட்டாங்க, இப்னு உமர் ஆதாரம் காட்டலை. லுகா தொழுகை நம்ம அபூ ஹுரைரா ஏற்றுக்கிட்டோம், இப்னு உமரை ஏற்கலை, அபூ பக்கரை ஏற்கலை, உமரை ஏற்கலை. அவங்கெல்லாம் வந்து ஆயிஷா நாயகி நம்ம ஏற்றுக்கிறல. யாரை ஏற்றுக்கிறோம், அபூ ஹுரைரா எனக்கு லுகா தொழுகை வசியத்து பண்ணாங்கன்றாரில்ல, அதை ஏற்றுக்கிறோம். ஏன், அவங்க ஆதாரம் காட்டலை, இவர் ஆதாரம் காட்டுறார். அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தி சொல்லிவிட்டார். அப்போ இப்படி எடுத்துக்கொள்றதுக்கு தான் நம்ம இந்த சஹாபாக்கள் விஷயத்தை நான் எடுத்து காட்டுறோம்.
வஹியை தவிர வேற எதுவும் என்ன செய்யல, மார்க்கம் கிடையாது. சஹாபாக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு தகுதி மார்க்கத்தில் கொடுக்கப்படவில்லை. அவங்க சொன்னா கேட்டு ஆகணும் என்கிற ஒரு சட்ட அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இதோட